கனவுகள் கலைந்து, மக்கள் பிரிந்து, காதல் கதைகள் வெறும் நினைவுகளாக மாறிப்போன இடமாக பழைய ரயில் நிலையம் இருந்தது. இங்குதான் நான் அவளை சந்தித்தேன், என் தடை செய்யப்பட்ட காதல், என் ஆத்மார்த்தி. நாங்கள் வெவ்வேறு உலகங்களைச் சேர்ந்தவர்கள், எங்கள் குடும்பங்கள் சத்தியப்பிரமாணம் செய்த எதிரிகள், எங்கள் காதல் அவர்களின் பார்வையில் பாவமாக இருந்தது. ஆனால் நாங்கள் கவலைப்படவில்லை, எங்கள் காதல் தூய்மையானது மற்றும் உண்மையானது, அதற்காக எல்லாவற்றையும் பணயம் வைக்க தயாராக இருந்தோம். தேய்ந்து போன பிளாட்பாரத்தில் நின்றபோது, ரயில் வரும் சத்தம், இதயம் ஒன்றாய் துடித்தது, தேர்வு செய்ய வேண்டும் என்று தெரிந்தது. வெறுப்பையும் கோபத்தையும் விட்டுவிட்டு ஒன்றாக ஓடிவிடலாம் அல்லது நம் அன்பின் விளைவுகளைச் சந்திக்கலாம். நாங்கள் முந்தையதை தேர்ந்தெடுத்தோம். ரயில் உள்ளே இழுக்கப்பட்டதும் நாங்கள் அதில் ஏறி, கைகோர்த்து, ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க தயாராக இருந்தோம். ஆனால் விதி வேறு திட்டங்களைக் கொண்டிருந்தது. நாங்கள் எங்கள் இருக்கைகளைக் கண்டவுடன், எங்கள் நிலைமையின் கடுமையான யதார்த்தத்தை நாங்கள் சந்தித்தோம். என் குடும்பத்தினர் எங்களை பிடித்தார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ரயில் நகர்கிறது, நாங்கள் சிக்கிக் கொண்டோம், எங்கள் காதல் பிரிந்துவிடும் விளிம்பில் இருந்தது. நாங்கள் ஒருவரையொருவர் இறுக்கமாக பிடித்துக் கொண்டோம், எங்கள் முகங்களில் கண்ணீர் வழிந்தோடியது, என் குடும்பம் மூடப்பட்டது. அவர்களின் கோபத்தையும், வெறுப்பையும், ஏமாற்றத்தையும் என்னால் உணர முடிந்தது. நான் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் என்று எனக்குத் தெரியும், நான் அவளை, என் காதல், என் அனைத்தையும் தேர்ந்தெடுத்தேன். ரயில் அடுத்த ஸ்டேஷனை நெருங்கியதும், நான் எழுந்து நின்றேன், என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளத் தயாராக. ஆனால் நான் அவளைப் பார்க்கும்போது, அவள் மறைந்திருப்பதைக் கண்டேன். அவள் இடத்தில் ஒரு குறிப்பு இருந்தது, நான் ஒருபோதும் உண்மை இல்லை, நான் உங்கள் கற்பனையின் உருவம், உங்கள் தனிமையான இதயத்தின் விளைபொருள்.